இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் அலுவலகத்தில் தாக்குதல் நடத்திவிட்டோம் என்றும் ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா என்றும் ஈரான் ராணுவம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா கொமேனி தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதற்கு எதிராக பதிலடி தாக்குதலை ஈரான் அடித்திருக்கிறது. அந்த ஈரானின் பதிலடி தாக்குதலில் ஈரானின் பிரதமர் அலுவலகம் மற்றும் ஈரானின் உளவுப்படை தலைவர், விமானப்படை தளபதியின் அலுவலகம் ஆகிய 3 இடங்களில் தாக்குதல் நடத்திவிட்டோம் என்று ஈரான் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. டெல் அவீவில் உள்ள இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவின் இல்லத்தில் தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பது குறித்து தெரியவில்லை என்றும் ஈரான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா கொமேனி தாக்குதலில் உயிரிழந்ததை தொடர்ந்து 3வது நாளாக இரு நாடுகளுக்கும் இடையே போர் உச்சத்தை எட்டியுள்ள சூழ்நிலையில் இந்த தாக்குதலை ஈரான் நடத்தியிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக நடத்தியிருக்கிறது. இதை இஸ்ரேல் ராணுவம் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் பெஞ்சமின் நேதன்யாகுவின் கதி என்ன என்பது குறித்து ஈரான் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் மீது ஏவுகணை தாக்குதல் வெற்றிகரமாக நாங்கள் நடத்தியிருக்கிறோம் என்று ஈரான் ராணுவம் அறிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை இஸ்ரேல் ராணுவம் மற்றும் அமெரிக்க தரப்பிலிருந்து உறுதிப்படுத்தவில்லை. ஈரான் தரப்பில் இந்த நெத்தன்யாகு அலுவலகம் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்திவிட்டதாகவும் வெற்றிகரமான இந்த தாக்குதலில் பெருத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்றும், இது தவிர இஸ்ரேலின் விமானப்படை தலைமை அலுவலகம், உளவு பிரிவு தலைமை அலுவலகம் ஆகியவற்றின் மீதும் ஏவுகணைகளை தாக்கி தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் என்றும் ஈரான் ராணுவம் அறிவித்திருக்கிறது.